ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள் மக்கள், நான் கொண்டு வந்த மீனை இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். ஸ்ரீலங்காவில் நான் புதுசாக தான் கட் பண்ணி சிறுசாக காட்டினது, பெருசாக கட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி மீன்லாம் ஸ்ரீலங்காவில் வாங்க முடியாது. சரியான விலை பாருங்கள். இறைச்சி துண்டு மாதிரி தான் இந்த மீன் எல்லாம். சரியா இங்கெல்லாம் மஞ்சள் தூள், இங்கெல்லாம் மிளகாய்த்தூள், இங்கே சீரகத்தூள், இது மீன் மசாலா, இங்கெல்லாம் சால்ட்டு, இங்கெல்லாம் குறுமிளகாய், சரியா பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இவ்வளோ தான் மீன் அவியலுக்கு போடுவாங்க. சரியா இது மீன் அவியலுக்கு பாருங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் இந்த மீன்லாம் முள்ளத மீன்லாம் வாங்கவே முடியாது. சரியா மக்களே, இதை மீன் எண்ணெயில் வதக்கணும். இங்கெல்லாம் எண்ணெயில் வதக்கி பூண்டு, தக்காளி பழம், தக்காளி பேஸ்ட்டு, உள்ளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் பெஸ்ட்டுக்கு. சரி உள்ளி கொஞ்சம் நல்லா வதக்காங்க. இதில் மீன் மசாலா சொன்னால் வறுவலுக்கு எல்லா மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வறுவலுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மக்களே. சரியா மக்களே, இந்த மாதிரி நீ செஞ்சு பாருங்க, சூப்பராக அருமையாக இருக்கும் மக்களே. நான் சமைச்சேன்னு சொன்னால் எல்லா சாப்பிடுவங்க சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாக செய்யணும்னு சொல்கிறாங்க. சரியா இன்ஷால்லா அவர் ஒரு இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்லி. சரியா இன்ஷால்லா துவா பண்ணுங்க எல்லோரும். இன்ஷால்லா நான் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எல்லாம் பேசிகிட்ருக்கேன். சாப்பாடு கடையில் போடலாம்னு சொல்லி இன்ஷால்லா துவா பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே மக்களே, இவங்க சொல்கிறாங்க நான் மனத்துக்கு போகிறதானே இவங்களுக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லி. ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் சகோதரமார்களும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க, யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே மாதிரி எனக்கு கொடுத்த புருஷன் தங்கமான ஒரு புருஷன், சீன்னு பேச மாட்டார். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வச்சு பார்த்துக்கிறாரு. இப்போ இன்ஷால்லா நான் ஒரு கடை ஓப்பன் பண்ணப்போ சாப்பாடு கடையில் இன்ஷால்லா துவா பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு கதவு மூடினா நம்மளுக்காக கடவுள் 10 கதவு திறந்துருக்கும். அது உங்களுக்குலாம் தெரியுமா? அதே மாதிரி தான் எனக்கு ஒரு கதவு மூடினா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நான் 10 கதவு திறந்தாச்சு. நான் எனக்கு கிடைச்ச வாழ்க்கை சொர்க்கமான வாழ்க்கை. சரியா எந்த குறையுமே இல்லை. ஆடம்பரமாக நான் சொல்கிறேன், நான் பட்ட கஷ்டத்துக்கு வடித்த கண்ணீருக்கு இன்றைக்கு எனக்கு வாழ்கிறதுக்கு இடம் ஒன்று இல்லாமல் ரோட்டில் நின்று கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு வீடுல வேலை பார்த்துட்டு இந்த லைஃப் எனக்கு கிடைச்சதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரியவன் எனக்கு கிடைச்ச லைஃப் தங்கமான ஒரு லைஃபு. அதே மாதிரி என் புருஷன் எனக்கு கொடுத்து தங்கமான ஒரு புருஷன்னு சொல்லி பைக்கு, காரு, வீடு, வாசல், சொத்து எல்லாம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வீட்டு வேலைக்காரங்க இருக்குது. படைத்த ரப்பு என்ன கைவிடலை, யார் கைவிட்டாலும். சரியா ஓகே, இது சில பேரோட வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும். குடும்பம் இருக்கும்போது நமக்கு படைத்த ரப்பு நம்மளை கைவிட மாட்டான், நம்மளை படைத்தவன் கைவிட மாட்டான், படைத்தவன் நம்மளை வெறுக்க மாட்டான். சரியா பெற்ற தாய் கூட நம்ம வெறுக்கலாம், ஆனால் படைத்து நம்மளும் இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் நான் நல்லவள், என் மனசு நல்ல அப்படின்னு எனக்கு தெரியும். என்ன ரொம்ப பேருக்கு பிடிக்காதவங்க இந்த வீடியோலாம் பார்க்க வேண்டாம், என்னுடைய வீடியோ பார்க்க வேண்டாம். பிடிச்சவங்க மட்டும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்ஷால்லா நான் நல்ல லைஃபு நல்லா வாழணும்னு சொல்லி துவா பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் அதே மாதிரி மீன் சூப்பு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் சூப்பு, மீன் அவிக்கிற. சரியா மீன் அவிச்சு பாருங்கள். இது மீன் அவிச்சு தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் குடிப்பாங்க. இந்த மீன் சூப்பு நல்லா கழுவி நல்லா அவிச்சு இவங்களுக்கு அது குடிப்பாங்க. இதில் ஆய் பறக்க சோப்பு சோறு எங்களோட ஹஸ்பண்டுக்கு. இங்கே நமக்கு குத்தரி சோறு, ஆய் பறக்க சோறு மக்களே. யாரையும் ஒதுக்க வேண்டாம். யாரை படைத்த ரப்பு எப்பவும் ஒதுக்க மாட்டாங்க. படைத்தவனை அவனுக்கு தெரியாமல் படைக்கவும் மாட்டாங்க. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் படித்த ரப்ப நீ 41 வயசுக்கு போகிற எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஜிதாக்கல்ல நன்றி கடன்பட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போதுமானவன். ஓகே பாய்.